ஆண் வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு சொல்ல மாட்டேங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு மட்டும் சூஸ் பண்ண உரிமை இல்லை. ஒரு பெண் தனக்கு வேண்டும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அதை யாருக்குமே சொல்ல முடியாது. ஆனா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு 1996 போயிட்டு இருக்கு போல அந்த பேச்சு. 2010 மாநிலங்களவையில் அது அமலுக்கு வருது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மக்களவையில் அதை ஏற்றுக்கலை, கிடப்பில் போட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 108வது பிரிவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி தடுக்கிறாங்க அப்படின்ட்டா, மேட்டுக்குடி மக்களுக்கு போய் சேர்ந்துரும். பெண்களில் பாருங்கள், பெண்களே பிரிக்கிறாங்க. சாதியை வச்சு நாரிக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க தான். ஆனால் இங்கே பெண்களை பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜால்ரா போடுறது தான் பெண்களாக இருக்கும். நாங்கள் எதுவும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. இங்கே பெண்ணுக்கு 33%, அதையும் நீ பிரித்து கொடு. பிசி, எம்பிசி, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி அந்த பெண்களையும் பிரிக்கணுமா? பிரித்தா தான் எல்லாருக்கும் போய் சேரும். அது இல்லாட்டி மேட்டுக்குடி பெண்களை எடுத்துக்கிறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பல காரணம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருங்க. 96 ஆரம்பிச்சது இன்றைக்கி வரைக்கும் நிறைவேறல. சட்டத்தை நிறைவேற்றுறாங்க 2010. நான் வயசுக்கு வரவுமே எதுக்கு பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்டாங்க. என் காலம். என் பிள்ளை வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அதுக்கப்புறம் அனுப்ப ஆரம்பிக்கும் போது மேலே படிக்க வைக்காத, +2 நிப்பாட்டு, அதுக்கேற்ற மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்படி இருக்குது பொம்பளைங்களோட நிலைமை. அப்புறம் பெண்கள் காதலிக்கவும் அவங்க நினச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க கல்வி தடைப்பட்டு போயிருண்டா. அவங்க கல்வி தடைப்பட்டு போயிடும். எங்களுக்கு அவசியமான தேவை கல்வி தான்டா. கல்வியை நாங்கள் முதல்ல கற்றுக்குறோம். சரியா? அப்புறம் ஏதோ ஒரு மயிரை கல்யாணம் பண்ணிக்கிறோம். எவனோ ஒருத்தன் அவன் லவ் பண்ணுறவனா லவ் பண்ணாதானே எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த வாழ்க்கை சக்ஸஸாக இருக்குன்றதுக்குலாம் ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ சக்ஸஸ்ன்றதுல எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. சரியா? ஆனால் அது இல்லை எங்கள் வாழ்க்கை. நாங்கள் படிக்கணும், நாங்கள் வேலைக்கு போகணும், எங்கள் சாப்பாடை எங்கள் காசில் நாங்கள் சாப்பிடணும். அதுக்கு தான் எங்களுக்கு மொத சிந்தனையாக அதுதான் எங்களோடது இருக்கணும். ஒரு பெண் படிக்கணும்னு வரும்போது தான் அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியும். நிறையா இடங்களை பார்க்க முடியும், நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ உட்காந்து படிக்கிறது ஒரு படிப்புனா, அதுக்கப்புறம் அவள் காலேஜுக்கும் வீட்டுக்குமான அந்த தொடர்புக்கு வர்ற அந்த போகிற பாதை அவளுக்கு ஒரு பெரிய அனுபவம். இதெல்லாம் கல்வி தான் கொடுக்க முடியும். ஆனால் படிக்க வச்சா எவனையா கூட்டிகிட்டு ஓடிடுவான்னு வேற ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான். நீ பெற்று அதுகளை வளர்த்து படிக்கலாம் வச்சுட்டு அப்புறம் அதுங்க நோக்கம் போல் வளர்த்துனா நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்தால் இவனுங்க மாதிரி ஆட்களை பேசுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, பண உதவி பண்ணுறது, பாதுகாப்பு கொடுக்குறதுலாம் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்களா நான் கேட்குறேன். என் பிள்ளைய படிக்க அனுப்புனப்ப, அதாவது கல்லூரி படிப்புக்கு அனுப்பும்போது எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க, காலேஜுக்கெல்லாம் படிக்க அனுப்பாத, எவனையாவது லவ் பண்ணிவிடும், எவனையாவது கூட்டிகிட்டு ஓடிடும், எவனையா லவ் பண்ணிவிடும், எவனையா கூட்டிகிட்டு ஓடிடும். அதெல்லாம் மீறி தான் படிக்க வச்சுருக்கோம்.